இம்மாத தொடக்கத்தில் நடந்த ஒரு கார் விபத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை கொலை செய்ததாக ராணுவ அதிகாரி ஒருவர் மீது இன்று இங்குள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பீரங்கி படைப்பிரிவின் கேப்டனான ஜாத் ஃபைத் அர்ஹான் ஏப்ரல் 23 சாலாக் தெல்தானில் இருந்து ஜலான் துன்ரசாக் வரையிலான மாஜி விரைவுச்சாலையின் 1.9வது கிலோமீட்டரில் முசாஹித் மில்லாத் என்பவரை கொலை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அத்துடன் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படும். அவர் மீதான கொலை குற்றச்சாட்டை தாம் புரிந்து கொண்டதாக நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்துள்ளார். மஜிஸ்ட்ரேட் இல்லி மரிஸ்கா கலிசான் வழக்கை விசாரணைக்கு குறிப்பிடுவதற்காக ஜூலை 21 நிர்ணயித்தார். ஆனால் அவருக்கு ஜாமீன் எதுவும் வழங்கப்படவில்லை. மற்றொரு தனி நீதிமன்றத்தில் நீதிபதி ஷியாஸ்வானி யாஸ்மின் துவான் ரோஸ்லான் முன்னிலையில் மது போதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 44(1)(a)(b) கீழ் சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளுக்காக ஜாட் விசாரணை கோரினார். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 7 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 30,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படும். வழக்கு நிர்வாகத்திற்காக ஜஸ்வானி ஜூலை 21 நிர்ணயித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.